சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தண்டனையை நிறுத்துங்க அப்படின்னு பவானி ஓடி வந்து சொல்றாங்க. என்ன எதுக்கு நீ தண்டனை நிறுத்த சொல்ற? என்ன பஞ்சாயத்துல எல்லாம் நீ வந்து தலையிடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல மாயா ஏதோ எவிடன்ஸ் கிடைச்சிருக்காமே, சித்தப்பா எந்த தப்புமே பண்ணலைன்னு இப்பதான் மாயா எவிடன்ஸ் சாட்சியோட வந்துட்டு இருக்கா அப்படின்னு பவானி வந்து சொல்றாங்க. என்ன அப்படியா? மாயாவுக்கு என்ன சாட்சி கிடைச்சது அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமா மகாலிங்கம், சாரு இவங்க எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடுது. அச்சோ மாயா என்ன கண்டுபிடிச்சிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பவானி சொல்றாங்க, இங்க பாருங்க மாயா லைன்ல தான் இருக்கா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நீங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், இப்ப சித்தப்பாவுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நிறுத்தி வைக்கிறாங்க. மாயாவும் சீனாவும் அவசரமா சொன்ன மாதிரியே 10 நிமிஷத்துல வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா பின்னாடியே கார் கதவை நீக்கிக்கிட்டு குமார் வர்றாங்க. குமாரை பார்த்ததும் பொண்ணு தாய்க்கு கைகள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அச்சச்சோ இவனா நம்மளுக்கு சாட்சி எதிர்சாட்சியா சொல்ல வர போறான், போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. மகாலிங்கம் இதாரிடாது இவன் இதுக்கு வர்றான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இந்த பக்கமா இதுதான் குமார், பொண்ணு தாயோட வீட்டுக்காரர், இவர் சொல்றதுதான் சாட்சி அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அப்பதான் குமாரை பேச சொல்றாங்க. என்னப்பா நீ வந்து என்ன சொல்ல போற, நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நான் தான் இவளோட புருஷன், இவ தான் எனக்கு பொண்டாட்டி, ஆனால் இப்போ எங்கள் 2 பேத்துக்குள்ள ஒத்துமை இல்லை, ஆனால் இவ இந்த மாதிரி தான் பல பேர்த்துக்கிட்ட இப்படி ஒரு பழியை சொல்லி பாவத்தை பண்ணி பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா, இதுதான் எனக்கு பிடிக்காம நான் அவளை விட்டு விலகுனேன்னு குமார் சொல்கிறாரு. பொண்ணு தாயை மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குமார் கை காலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, ஏங்க என்னங்க நீங்களே உங்கள் பொண்டாட்டி பேரில் இப்படியெல்லாம் ஒரு தப்பான பழி சொல்கிறீங்களே, ஏங்க எனக்கு நடந்த கலங்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இவ்வளோ நாளாக போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தீங்க, அதுவும் அங்கே நிற்கிறாரே சிவராமன், அவர் எங்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாருங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க, இவளை எக்கான்ட்ட கொண்டு நம்பிடாதீங்க, இவ செய்கிற இந்த வில்லத்தனம் எல்லாம் பிடிக்காம தான் நான் இவளை விட்டு பிரிஞ்சிருக்கேன், இதனால தான் நான் பல பிரச்சனைகள்லாம் சிக்கி இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு காரணமே இவ தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த குமார் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா ஊர்க்காரங்களுக்குள்ள அப்படியே சலசலப்பு ஏற்படுது. அச்சோ இந்த பொண்ணு இதுதான் தொழில் போல இருக்கு, பணத்துக்காக எதுவும் செய்யக்கூடியவ, இவ பேச்சை நம்பி நம்ம சிவராமன் ஐயாவை இப்படி பண்ணிட்டுமே அப்படின்னு எல்லாரும் கவலைப்படுறாங்க. ஏய் பொண்ணு தாயி, நீயா உண்மையை ஒத்துக்க போறியா, இல்லை ஊர்க்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீயா உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, இல்லை இன்னும் என்னோட ஆட்டத்தை காட்ட வேண்டியதாக இருக்கும், என்ன செய்ய போற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பொண்ணு தாய் நடுங்கிடுறாங்க. அச்சோ இந்த குமார் எல்லார் முன்னாடியும் நம்மளை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த ஊருக்குள்ளே இருக்க விடாமல் பண்ணிடுவானே, இப்போ நம்ம உண்மையை ஒத்துக்கிறத தவிர வேறு வழி இல்லைன்னு பொண்ணு தாய் முழிக்கிறாங்க. சாரு மகாலிங்கமும் என்னப்பா இது திடீர்னு கடைசி நேரத்தில் இப்படி பல்ட்டி அடிச்சிட்டாலே இந்த பொண்ணு தாய், இப்போ என்னப்பா செய்யறது, நம்மளுக்கு இது காட்டி கொடுத்துட்டான்னா அவ்வளவுதான், எல்லாரும் முன்னாடியும் இப்போ உங்களுக்கு தான் இந்த தண்டனை கிடைக்கும், என்னப்பா செய்யலாம் அப்படின்னு சாரு கேட்குறாங்க. மகாலிங்கம் அப்பப்போ பொண்ணு தாயை பார்த்து சொல்லிடாத, எக்காரணத்தை கொண்டு என்னை மட்டும் காட்டி கொடுத்துடாத அப்படிங்கிற மாதிரி தலையசிச்சுட்டே இருக்கிறாங்க. பொண்ணு தாயும் சரிங்க சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலையசிக்கிறாங்க. எதுக்காக சிவராமன் ஐயா மேலே இப்படி ஒரு பழியை தூக்கிப்பட்ட, இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு எல்லாருமே மிரட்டுறாங்க. அப்போ தான் பொண்ணு தாய் இன்னொரு கப்ஸா விடுறாங்க. இல்லை நான் மாந்தோப்பு காட்டுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தேன், பணம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது, அதனால அவர்கிட்ட கேட்டேன், இல்லைன்னு சொல்லி என்னை திட்டாரு, அந்த கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க பொண்ணு தாய். இதெல்லாம் ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, நம்மளாலும் நம்பாட்டியோ எப்படியோ சிவராமன் தப்பு பண்ணலை அப்படின்னு நிரூபிச்சிட்டிங்களா, அது வரைக்கும் அது சந்தோஷங்கிறாங்க. பார்வதி ஓடி வந்து மாயா கையை பிடிச்சிட்டு, என் மானம் மரியாதை என்னோட உசுறு எல்லாமே காப்பாற்றி கொடுத்து உனக்கு நன்றிமாங்கிறாங்க. மாயா உனக்கு நான் செஞ்சதை எல்லாம் நினைச்சு பார்த்தா என் பேர்ல எனக்கே அருவருப்பாவும் அசிங்கமாவும் இருக்கு, நீ முத நம்ம வீட்டுக்கு வந்த போது உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு நானும் கங்கனை கட்டிட்டு இருந்தேன், நீ அதெல்லாம் மனசுல பெருசா வச்சுக்காம இப்போ என்னோட வாழ்க்கையவே நீ காப்பாற்றி கொடுத்துருக்க, என்னோட மான மரியாதை எல்லாமே காப்பாற்றி கொடுத்துருக்க, நான் உனக்கு எப்படி நன்றி சொன்னாலும் இதெல்லாம் ஈடாகாது, காலத்துக்கும் நான் உனக்கு நன்றி உள்ளவளா இருப்பேன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. அச்சோ சித்தி என்ன இது, நீங்க எனக்கு அம்மா மாதிரி, நீங்க போய் என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடலாமா, இங்க பாருங்க நான் செய்ய வேண்டிய கடமை மட்டும்தான் செஞ்சேன், சித்தப்பா பேர்ல எந்த ஒரு தப்புமே இல்லை, தப்பு இல்லாதவங்க தண்டிக்க கூடாது, ஆனாலும் சித்தப்பா உண்மை என்னங்கிறது தெரியாதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தீங்கல்ல, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்கிறாங்க. இல்லை அவர் கடமையை அவர் கரெக்டாக தான் செஞ்சுருக்காங்க, சொந்த பந்தம் பாரபட்சம் பார்க்காம பஞ்சாயத்தோட தீர்ப்பு என்னவோ அதை தான் அவர் செஞ்சுருக்காரு, அவர் செஞ்சதில் எந்த தப்பும் இல்லைங்கிறாங்க சிவராமன் ஐயா. என்னதான் இருந்தாலும் நீங்கள் அந்த சேரில் உட்காந்துருக்கும் போது உங்கள் தம்பிங்கிறதுக்காக நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கலாம், அப்படி ஒரு தீர்ப்பு வழங்குறதுனா அதுக்கு பேர் பஞ்சாயத்து கிடையாது, ஒருத்தருக்கு சாதகமாகவும் ஒருத்தருக்கு பாதகமாகவும் சொல்கிறதுக்கு பேர் தீர்ப்பு கிடையாது, அப்படி நேர்மை தவறிட்டா இந்த பஞ்சாயத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையேங்கிறாங்க ரகுராம் ஐயா. இப்படி ஒரு நேர்மையா இருந்ததுனால தான் நியாயம் ஜெயிச்சிருக்கு, ஒரு நல்லவருக்கு அநியாயமான தீர்ப்பு சொல்லியிருந்தா அது காலத்துக்கும் பஞ்சாயத்துக்கும் சரி ஊருக்கும் சரி அந்த கெடுதல் என்னைக்குமே விட்டு விலகாது, எல்லாருமே கெடுதலாவே நடந்து முடிஞ்சிருக்கும், ஏதோ நல்ல வேலை நம்ம யார் செஞ்ச புண்ணியமோ இப்போ நியாயத்துக்கு வந்துருச்சு, நல்லதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து போறாங்க. ரகுராம் குடும்பத்துல எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாயா கிட்ட ரமணி பாட்டி பேசுறாங்க. என் குடும்பமான மரியாதை எல்லாமே காப்பாத்திட்டு ஒரு நிமிஷத்துல தலைகீழா மாறி இருக்கும், அதை நீ நல்ல விதமா மாத்தி கட்டிட்ட மாயா. பாட்டி இதுல என்ன இருக்கு, நான் எதுவுமே செய்யலையே அப்படிங்கிறாங்க மாயா.
இவ்வளோ ஒரு சின்ன வயசுல நீ இப்பேற்பட்ட குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்திருக்க மாயா. இது வார்த்தையால சொன்னா தகாது. ஆனா இது உனக்கு வேணா சின்ன விஷயமா இருக்கலாம். எங்களுக்கு நீ இப்ப எங்களுக்கு கண்ணுக்கு கடவுள் மாதிரி தெரியுற தெரியுமா? ஒரு செகண்ட்ல நாங்க கட்டி காப்பாத்தின மான மரியாதை எல்லாமே ஊர் பஞ்சாயத்துல நாங்க கவிழ்த்து புதைச்சிடுவோமோன்னு நினைச்சோம். அந்த இடத்துல சீனுவும் நீயும் ஓடி வந்து எப்படியோ இந்த குடும்ப மான மரியாதையை காப்பாத்திட்டீங்கல்ல. உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதமாங்கிறாங்க. ரகுராம் மாயாவை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. உன்னோட பெருந்தன்மையால தான் இந்த குடும்பம் மான மரியாதை கௌரவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாங்க. மகாலிங்கமும் சாருவும் நம்ம போட்ட திட்டமெல்லாம் இப்படி தவிடுபடியாக்கிட்டாலே இந்த மாயா இவளை எப்பவே வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். ஏமாந்து போச்சு. சரி, இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, அப்புறம் பாத்துக்குவாங்கிறாங்க சாரு. பெரியப்பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த குடும்பத்துக்கு பின்னாடி இருந்து யாரோ சதி பண்றாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அந்த அம்மா மட்டும் வாய் பேசுற மாதிரி இருந்திருந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. அவங்க வாய் பேச முடியாத சூழ்நிலையில தான் இதுக்கு பின்னாடி இருந்து யாரோ சதி பண்றது நமக்கு தெரியாம போச்சு. நான் கூடிய சீக்கிரத்தில் அவங்கள கண்டுபிடிச்சு காட்டுறேங்கிறாங்க மாயா. சிவராமனை மெல்ல மெல்ல கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மாயா செஞ்ச நன்மையால தான் இன்னைக்கு திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சிவராமனும் மாயாவை கையெடுத்து கும்பிடுறாங்க. சித்தப்பா, என்ன இது? இது என்னோட கடமைங்கிறாங்க மாயா. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.